கரூர் மாவட்டம் குளித்தலையில் தனியார் பள்ளியின் தாளாளர் வீட்டில் 9 லட்சம் மற்றும் 31 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளது. அதிகாலை 3 மணிக்கு முகமூடி அணிந்து வீட்டிற்குள் கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர். வீட்டில் இருந்தவர்களை அரிவாளால் தாக்கி நகை பணத்துடன் செல்போனையும் கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ள சம்பவம் நடந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடத்தில் கரூர் மாவட்ட எஸ்பி நேரில் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் இணைப்பில் உள்ளார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா நகர் பகுதியைச் சார்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் கருணாநிதி, இவரது மனைவி சாவித்ரி. இவர்கள் குளித்தலை பகுதியில் தனியார் மெட்ரிக் பள்ளி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டு நேற்று இரவு 11 மணி அளவில் வீட்டுக்கு வந்துள்ளனர். பின்னர் 1 மணி அளவில் அனைவரும் தூங்க சென்றுள்ளனர். மேலும் அவரது வீட்டில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் வீட்டின் பின்பகுதி வழியாக முகமூடி அணிந்து நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் மேல் மாடிக்கு சென்றுள்ளனர். சத்தம் கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த அவரது இளைய மகள் பல் மருத்துவர் அர்ப்பணா விழித்து பார்த்தபோது அங்கு 3 இளம் வயதை சார்ந்த மர்ம நபர்கள் கத்தி அருவாள்களை காட்டி 9 லட்சம் பணம் மற்றும் 31 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் இது குறித்து மற்றவர்களுக்கு தகவல் தெரிவிக்க கூடாது என்பதற்காக 3 செல்போன்களையும் பறித்து சென்றுள்ளனர். இதில் பல் மருத்துவர் அபர்ணாவை அருவாளால் தாக்க முயன்ற போது தடுக்க வந்த அவரது தாய் சாவித்ரி ஆகியோருக்கு காயமடைந்து குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் குறித்து அறிந்த கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் குளித்தலை காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் லக்கி வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் லக்கி சம்பவ இடத்திலிருந்து குளித்தலை மணப்பாறை ரயில்வே கேட் வரை மோப்பம் பிடித்து சென்று நின்றுவிட்டது. குளித்தலை நகரில் ஆள் நடமாட்டம் உள்ள மத்திய பகுதியிலேயே அதிகாலை வீட்டுக்கு புகுந்து மர்ம நபர்கள் பணம் மற்றும் நகைகள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் தோகைமலை பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் வழிப்பறியில் ஈடுபட்ட 4 இளம் வயது ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு குற்றச்சம்பவங்கள் பின்னணியில் உள்ள அவர்களின் கூட்டாளிகள் பலரும் இப்பகுதியில் பதுங்கியிருந்து சம்பவம் செய்திருக்கலாம் என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இது குறித்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் குளித்தலை நகரின் முக்கிய பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.